ஹலோ எவ்ரிவன், எல்லாம் எப்படி இருக்கீங்க? மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வீடியோவில் ஒரு 3 விஷயத்தை பற்றி ரொம்ப டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேங்க. ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தொப்பை ஏன் வருதுன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். செகண்ட் விஷயம், எதனால் வருது அப்படின்ற விஷயம். தேர்ட் ஒன் என்ன அப்படின்னா, தொப்பை வந்துச்சுன்னா உங்கள் உடம்புல என்ன மாதிரியான பிரச்சனைலாம் வரும். இந்த 3 விஷயத்தை நீங்கள் கிளியராக தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தொப்பை இருக்கிறது நல்லதா கெட்டதா, இது மூலியமாக ஃப்யூச்சரில் உங்கள் ஹெல்த்தில் ப்ராப்ளம் வருமானது உங்களால் கிளியராக புரிஞ்சுக்க முடியும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, தொப்பைன்ற விஷயம் உங்களுக்கு வெளியே ஷோ ஆகிறதுக்கு முன்னாடியே உங்கள் உடம்புல இருக்க எல்லா ஆர்கான்ஸ் மேலேயும் கொழுப்புன்ற விஷயம் படிய ஆரம்பிக்கும். இது எதனால் வருது அப்படின்னா, நம்ம அதிகப்படியான எடுத்துக்கிற எக்ஸஸ் ஃபேட் வந்து நம்ம உடம்புல ஃபேட்டாக ஸ்டோர் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஃபஸ்ட்டே பாருங்கள், உங்களுக்கு தொப்பை வர்றதுக்கு முன்னாடியே உங்கள் உடம்புல இருக்க ஆர்கான்ஸ் மேலெல்லாம் கொழுப்பு வந்து படிஞ்சிடும். இந்த எக்ஸஸ் ஃபேட்டு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் தான் ஃபைனலாக தொப்பைன்ற விஷயத்த கொண்டு வருது. இது எதனால் வருது அப்படின்ற விஷயத்த சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. நம்ம அதிகப்படியாக என்ன பண்ணுறோம், டெய்லி பேசிஸில் ரைஸ் சாப்பிட்றோம். செகண்டு, ஜங்க் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறோம், நிறைய ஆயில் ஃபுட்ஸ் யூஸ் பண்ணுறோம், அளவுக்கு அதிகமாக சுகர் யூஸ் பண்ணுறோம். இது எல்லாமே தான் உங்கள் தொப்பை வர்றதுக்கு ஒரு மேஜர் ரீசனாக இருக்குது. நீங்கள் இது எல்லாத்தையுமே கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணால் மட்டும்தான் இந்த பிரச்சனையிலேருந்து உங்களுக்கு வெளியே வர முடியும். இன்கேஸ் உங்களால் இந்த பிரச்சனையை கண்ட்ரோல் பண்ண முடியல, உங்கள் ஃபுட் ஹேபிட்ஸை உங்களால் மெயின்டைன் பண்ண முடியல அப்படின்னா, ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி உங்கள் உடம்புக்குள்ளே எல்லா ஆர்கான்ஸ் மேலேயுமே கொழுப்பு வந்து படிய ஆரம்பிச்சிருக்கோம். இதனால் உங்கள் ஹெல்த்துக்கு வந்து கொஞ்சம் ப்ராப்ளத்தையும் க்ரியேட் பண்ணும். அது என்னென்ன ப்ராப்ளம்னு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட் சம்மந்தமான பிரச்சனை நிறைய வர ஸ்டார்ட் ஆகிடும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டி லிவர் வரும். உங்கள் பாடியில் இன்சுலின் அதிகமாக சுரக்க ஆரம்பிக்கும். இப்போ இன்சுலின் அதிகமாக செக்ரேஷன் ஆக ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா உங்களால் சுகர் லெவலை மெயின்டைன் பண்ண முடியாது. இந்த மாதிரி ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய ப்ராப்ளம் வர்றதுக்கு தொப்பை தான் உங்களோட ஃபஸ்ட்டு அறிகுறி. நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, எனக்கு வெறும் தொப்பை தான் இருக்குது, இதனால் எனக்கு எந்த பிரச்சனையுமே கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன்னு சொல்லிட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு தொப்பை இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஃப்யூச்சரில் உங்களுக்கு நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வர்றதுக்கு இதுதான் ஃபஸ்ட்டு மேஜர் ரீசன். இப்போவே நீங்கள் நோட் பண்ணிவிட்டு இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஃப்யூச்சரில் இந்த பிரச்சனை வராமல் எப்பயே நீங்கள் க்யூர் பண்ணிக்க முடியும். இதில் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, நிறைய பேர் இந்த மாதிரி பிரச்சனையில் ஹெர்பல் லைஃப் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க எல்லாத்துக்குமே மேஜராக நிறைய ஹெல்த் ரிலேட்டடான ரிசல்ட்ஸ் கிடச்சி இன்றைக்கி ஹெல்த்தியாக இருக்காங்க. நீங்களும் உங்களோட தொப்பையை குறைச்சி ஹெல்த்தியாகவும் ஹாப்பியாகவும் இருக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பர் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இருக்க பிரச்சனையை எப்படி க்யூர் பண்ணலான்றதை நான் உங்களுக்கு சஜஷன் பண்ணுறேன். ஓகே வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.